ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது விஜய் பார்வதிக்கு இப்படி ஒரு வெற்றி கிடைக்குன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட வந்து கம்முனு வேற வந்துட்டு இல்லாமல் போயிட்டார், கண்டிப்பாக படு தோல்வி தான் அவன் நடக்க போகுது அப்படின்னு நான் நினச்ச இடத்துல வந்துட்டு செமையான மாசான ஒரு விஷயம் அரோராவால் கிடச்சிருக்கு, விக்ரமால் கிடச்சிருக்குன்னு தான் இது ஒரு பெரிய ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருக்குது. சரி, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான ஒரு 2 கேஸ் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு கேஸ் சூப்பரான கேஸு, ரொம்ப முக்கியமான கேஸ். ஆனால் விக்ரமும் எஃப்ஜேவும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணி நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கோன்னு சொன்னதுனால அந்த கேஸ் அப்படியே உடஞ்சிருச்சு. ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த கேஸோட விஷயங்கள் எதுவுமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, புஷ்ஷுன்னு போச்சு. ஆனால் 2வது கேஸ் வந்து விஜய் பார்வதி சூப்பராக வந்துட்டு எஃப்ஜே மேலே ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. என்னையும் கல்யாணம் ஆன அமித்தையும் அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பானை வந்து கேவலமாக கொச்சப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாரு. நான் இந்த பிக் பாஸ் இருக்கிறது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் வெறும் லவ் கண்டென்ட்டு சண்டை போட்டு தான் வராங்க அப்படின்ற மாதிரி அப்பப்போ சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு என்னை ரொம்ப மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன வந்து இங்கே ஒரு கேஸாக வந்துச்சு. எஃப்ஜே வந்து வழக்கம் போல் வந்துட்டு ஆட்டிடியூட் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சீன் போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு டேட்னா என்னென்னு தெரியாது, டேட்னான்னு தெரியாதா, நான் என்ன டேட் சொன்னேன்னா 1 2 3 வந்து அந்த டேட்டை சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணது. அப்புறம் வந்துட்டு நான் மேரிட் மேன் எனக்கு தெரியாது, அந்த இவர் ஒரு பேர் என்னது நம்ம ஜம்புலிங்கம் அமைதி தெரியாதுன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து சொல்லும்போது மாட்டிக்கிட்டார். என்னென்னா சாண்ட்ரா சொல்லிப்பாங்க, ஒரு மேரிட் பர்சனை போய் டேட்டு கூப்பிட்றா அப்படின்னு அவர் சொன்னார்னு சொன்னோடனே அதில் மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்க இந்த மாதிரி சொன்னோன்னே இந்த அரோரா சொல்லும்போது தான் எனக்கு சிரிப்பு. ஆக்சுவலாக அரோரா வந்துட்டு விஜய் பார்வதிக்கு அங்கே சப்போர்ட் பண்ணாங்க, அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் எஃப்ஜே பழி வாங்கினாங்க தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆதரிக்காக அரோரா நிற்கும் போது இவங்க வந்து 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க, அது சுத்தமாக அரோராவுக்கு பிடிக்காது. அப்பயே வந்து ரொம்ப டென்ஷன் இருந்தாங்க, இப்போ வச்சு செஞ்சிட்டாங்க, செம்மையாக இருந்துச்சு. அதை வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பொய் சொன்னதுனால இங்கே வந்துட்டு விஜய் பார்வதிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுவும் எப்படி வந்துட்டு அமித் கிட்ட போய் உங்களால் பவ்யமாக கேட்க முடியுது மன்னிப்பு, அதை ஏன் விஜய் பார்வதிக்கிட்ட உங்களால் மன்னிப்பு கேட்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டவொன்னே நொந்துட்டாப்புல. என்னடா இது அப்படி நம்ம அரோராவா நம்மளுக்கு நேரம், அதாவது பாலூட்டி வளர்த்த கிளி இல்லை அதாவது அந்த குஷியில் செமையாக இருந்துச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் போகிறதுக்கு முன்னாடி திவ்யா கலாய்க்கிறாங்க விஜய் பார்வதியை, பக்கவாதம் வந்துடும் சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அரோரா பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு, விஜய் பார்வதி வீழ்ச்சி தான் அவங்களுக்கு முக்கியமே. இந்த பக்கம் எஃப்ஜே சபரி விக்ரம் காலவாரி விட்டுறாருன்னு பார்த்தேன். ஆனால் விக்ரமுக்கு நம்ம ஆன்சர் தான் சொல்லி ஆகணும். ரொம்ப அழகாக ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கொஸ்டினை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், அந்த கொஸ்டினை அவர் கேட்குறாரு, செமையாக இருந்துச்சு. அந்த இதெல்லாம் அப்படியே ஒரு இதை கேட்டால் நல்லா இருந்திருக்குன்னு வந்து கேட்குறாரு, செமையாக இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு சம்பவமாக அமைஞ்சுது. ஆனால் கடைசியில் வந்து மன்னிப்பு கேட்கல. அப்போது அரோரா அதுக்கு ஒன்று சொல்கிறாங்க, நாங்கள் கூட வந்துட்டு இந்த தீர்ப்பு சொல்லும்போது ஒரு வேளை நம்ம வந்து தப்பாக சொல்கிறோமோன்னு நினச்சோம், இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சு, இவர் இங்கேயே வந்துட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னா அப்போ அங்கேயும் கேட்டிருக்க மாட்டாருன்ட்டாங்க. மூஞ்சி அப்படியே வேர்க்குது. அப்புறமும் என்ன பண்ணிட்டாருன்னா இது கோர்ட்டு அதை வந்து மரியாதை கொடுங்க பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறமும் அந்த தீர்ப்பு கொடுத்துட்டு வெளியே போகிறாங்க. சரி மன்னிப்பு கேட்கலாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது ஆமாம் நீ வந்துட்டு லவ் கண்டென்ட் தான் யூஸ் பண்ணுறேன், இது இப்போ கூட ப்ரூவ் ஆயிடுச்சே அப்படின்ட்டு போகிறாரு. அதாவது தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குறவங்க நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. அதுவும் இல்லாமல் அவர் தோத்துட்டார் வேறு எல்லாரும் முன்னாடியும். அந்த ஒரு படபடப்பும் அவனால் தாங்க முடியல. அதனால் கொஞ்சம் பேசிட்டு இருந்தார். நல்லா ஜனா சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொன்று இந்த நத்தக்கணின்ற விஷயத்தையும் சொன்னாங்க. நத்தக்கணி விஷயம் எவ்வளோ விஷயங்கள் விஜய் பார்வதி பண்ணியிருக்காங்க, அப்ரிசியேஷன் வாங்கியிருக்காங்க. அவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் அசால்ட்டாக வந்து டாஸ்கில் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து அவங்க லவ் கண்டென்ட் தான் பண்ணி வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி எல்லோரும் முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ இது ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி தானே. அதேமாதிரி அரோரா இன்னொரு சூப்பர் பாயிண்ட் சொன்னாங்க, என்னென்னா நீங்கள் அவங்களோட பர்சனல் இழுக்கிறீங்க, ஒரு வாட்டியாவது அவங்க உங்கள் பர்சனல் இது வரைக்கும் இழுத்துருக்காங்களான்னாங்க. செவில் அரைஞ்சாமல் இருக்கும் கண்டிப்பாக அவருக்கு. சூப்பராக பயங்கரமாக இருந்துச்சு, கேள்வியெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது அரோராவை கேட்பாங்கன்னு நினச்சி பார்க்கல. இன்னொரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. அரோரா வந்துட்டு ஆக்சுவலாக எஃப்ஜேக்காக வந்தவங்க, திவ்யா வந்து விஜய் பார்வதிக்காக வந்தவங்க. ஆனால் இங்கே இவங்க மட்டும்தான் வந்துட்டு இவங்களுக்காக பேசினாங்க. அரோரா வந்து விஜய் பார்வதிக்காக, திவ்யா இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல. ஆனால் செம்மையாக இருந்துச்சு. கடைசியில் வந்து எல்லோரும் கிளாப் பண்ணதுக்கப்புறமா வின் ஆனதுக்கப்புறமா வாய்மை வெல்லுன்னு இந்த மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லை விஜய் பார்வதி சொன்னது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.